பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய வேதவசனம் சங்கீத புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். சரிங்களா? எது கண்டும் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் தரல அப்படின்லாம் நினைக்காது. ஊக்கமாக ஜெபிங்க, ஆண்டவர் கண்டிப்பாக தருவார், நிச்சயம் தருவார். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நல்ல சம்பளம் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் சம்பளத்தை வைக்க செய்வார். ஆண்டவர் ஒரு போஸ்டிங்கை தர உயர்த்துவார். 5-6 வருஷமாக ஒரே வேலையில் ஒரே பொசிஷன் இருக்கேன், ஆண்டவர் இன்னும் உயர்த்தாமல் இருக்காங்களே நினச்சிட்ருப்பீங்க. ஆண்டவர் உயர்த்துவார். கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? ஆண்டவர் தர ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் தருவார், நிச்சயம் தருவார். நம்பிக்கையாக இருங்க. சரிங்களா? கல்யாணம் ஆகாத இருக்கீங்களா? கல்யாணத்தை ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார். அந்த கல்யாண தேவைகள் எல்லாத்தையும் உதவி செய்வார். இன்னும் கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லைன்னு கவலையோடு இருக்கீங்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக ஆண்டவர் அந்த குழந்தைகளையும் கர்த்தர் நேர்த்தியாக தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபத்தை ஊக்கமாக வச்சுப்பீங்க, ஆண்டவர் நிச்சயம் தருவார். சொல்கிறாங்க, எல்லா ஆயுதங்களிலும் சிறந்தது ஜெபம் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஜெபமானது கண்டம் விட்டு கண்டும் ஏவுகணை போன்றது தான் ஜெபம். நல்லா ஜெபம் செய்யுங்க, கண்டம் விட்டு கண்டம் பாயும். சரிங்களா? இந்த ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமும் காலமும் கிடையாது, வரையறுக்கப்படவில்லை. எப்போ வேணாலும் உங்களுக்கு எப்போ கஷ்டத்தோடு இருக்கீங்களா, தேவைகள் இருக்கோ அப்போ ஜெபிங்க, ஆண்டவர் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. ஆனால் பொறுமையோடு இருங்க. தேவன் நமது ஜெபத்திற்கு பதில் தர சமயங்கள் ஊக்கமாக ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு இன்னும் பதிலே தரலேன்னு கவலையோடு இருக்கீங்களா? ஊக்கமாக ஜெபிங்க, ஆண்டவர் பதில் தருவார். ஒரு ஆயுதத்தை விட மேலானது ஜெபம் தான். போலீஸ் வச்சுருக்கலாம், மிலிட்ரி வச்சுருக்கலாம், அநேக ஆயுதங்கள் வச்சுருக்கலாம், ஆனால் அந்த ஆயுதங்கள்லாம் பயன்படாது. நம்ம ஆய்வுக்குரிய ஆயுதங்கள் ஜெபம் ஒன்று மட்டும்தான். ஜெபத்தால் மட்டும்தான் நம்மளால் வெல்ல முடியும். அல்லேலூயா. வாழ்வில் தூதர்கள் நமக்கு உதவி செய்ய ஜெபம் தேவைப்படுகிறது. தூதர் நமக்கு உதவி செய்யணும்னா என்ன தேவைப்படுகிறது? ஜெபம் தேவைப்படுகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.